பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. மை சன், டைனிங் டேபிள்ல என்ன புக்கோட உட்கார்ந்திருக்கீங்க? எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கேன்பா. ஓ, டேய் அண்ணா, இது உனக்கே ஓவரா தெரியலையா? தெரியல. இப்போ இந்த கொஸ்டினுக்கு திடீர்னு எக்ஸாம்ல ஆன்சர் ஞாபகம் வரலன்னு வை, படிக்கிறப்போ என்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் வரும். ஓ, அத வச்சு ஆன்சரை கரெக்டா எழுதிடுவோம்ல. எப்படி நம்ம ஐடியா? அடடடடா, இவ்வளவு புத்திசாலியா இருக்கியே. எப்படிடா 4 அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆன? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல. டேய் அண்ணா, அப்பா உன்னை கலாய்க்கிறாருடா. ஹேய், நீ எங்க வந்து உட்கார்ற? இவங்கெல்லாம் சாப்பிட்ட அப்புறம் நீ வந்து சாப்பிடு. ஏன் சித்தி, எப்பவும் நானும் சேர்ந்து தானே சாப்பிடுவேன். ஹேய், அதான் அம்மா உட்காராதன்னு சொல்றாங்கல்ல, நீ பாட்டுக்கு சாப்பிட உட்கார. எந்திரடி. என்னடி முறைக்கிற? எந்திரின்னு சொன்னா கேக்கலையா உனக்கு? எந்திரிங்கறல. பவி, ஏய், உட்காரு. இது என்ன புது பழக்கம்? எதுக்கு இவ்வளவு தள்ளி விட்ட? பின்ன அவள வந்து எங்களுக்கு சமமா சாப்பிட உட்கார்றா பாட்டி. உட்காராதன்னு சொன்னா என்னையே முறைக்கிறா, அதான் தள்ளி விட்ட. ஏன் அவ சாப்பிட உட்கார்ந்தா உனக்கு என்ன? நேத்துதான் இவளும் நாங்களும் ஒண்ணு இல்லன்னு பேசியாச்சுல, அப்புறம் எதுக்கு பாட்டி இவ எங்க கூட சாப்பிட உட்கார்றா? இங்க பாரு டிடி, நேத்து நடந்தது நேத்தோட போயிடுச்சு. இன்னைக்கு எதுக்கு நீ அத பத்தி பேசுற? இத்தனை நாளா எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்தானே சாப்பிட்டோம். இப்ப என்ன புதுசா உட்கார கூடாதுன்னு சொல்ற? இப்படிதான் ஒருத்தரை ஒதுக்கி வைக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா? பவி, உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல.